வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் தமிழ் வேர்ல்ட். ஸோ நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய விதமாக அன்பாக்சிங் வீடியோஸ் அப்புறம் தமிழ் டுட்டோரியல்ஸ் எல்லாமே சொல்லிகிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது நீங்கள் எதுவும் பார்க்கலன்னா ஜஸ்ட் ப்ளேலிஸ்ட் செக்ஷனில் போய்ட்டு பார்த்துக்கலாம். அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அப்படி கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அண்ட் அதில் குறிப்பாக ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, உங்களோட ஆண்ட்ராய்ட் ஃபோனில் இருக்கிற கீபோர்டு, அதாவது ஆண்ட்ராய்ட் கீபோர்டை எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறது அப்படிங்கிறதான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இதில் பேசிக்காக ஒரு தீம் சூஸ் பண்ணுறது, இல்லைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லை உங்களோட ரிலேட்டிவ்ஸ் இல்லை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோட இமேஜஸ் எப்படி அதில் வைக்கிறது, அந்த மாதிரி விஷயங்களை தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இதை பார்க்க போகிறோம். ஸோ இது எப்படிங்கிறத வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற ஆண்ட்ராய்டு டிவைஸ் வந்து ரொம்பவே லேட்டஸ்ட்டான டிவைஸ் அப்படின்னா நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு ஒரு அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. இல்லை நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறது வந்து ரொம்பவே பழைய ஆண்ட்ராய்டு வாய்ஸ் வெர்ஷன் அப்படின்னா கூகுளோட கீபோர்டு அப்படிங்கிறது வந்து உங்கள் ஃபோனில் இல்லைன்னா நான் சொல்கிறத மட்டும் படிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ப்ளே ஸ்டோர் அப்படிங்கிறதுல போய்க்கோங்க. ஸோ அதில் போய்ட்டு கூகுள் கீபோர்டு அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதில் ஃபஸ்ட்டு தான் ஜிபோர்டு, த கூகுள் கீபோர்டு அப்படிங்கிறத வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கணும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா நான் கிளிக் பண்ணுறேன், பட் எனக்கு அன்இன்ஸ்டால் அப்படின்னு தான் கேட்குது. ஸோ நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ நான் யூஸ் பண்ணுற ஆண்ட்ராய்டு வெர்ஷன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு OS 8. ஸோ அது ஓரியோ தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதில் வந்து இன்பில்டாகவே இந்த ஜிபோர்டு வந்து கம்ப்ளீட்டாக வந்துடுது. பட் உங்களுக்கு வந்து இது இல்லை, நீங்கள் இன்னும் பழைய வெர்ஷனில் தான் இருக்கீங்கன்னா நீங்கள் இதை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த அப்ளிகேஷனை நீங்கள் சர்ச் பண்ணி ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே போயிட்டு நான் இப்போ பண்ண போகிறத நீங்கள் பண்ணாலும் ஓகே தான். இல்லை ஏற்கனவே உங்கள்கிட்ட இருக்குது, இன்பில்டாகவே இருக்குன்னா ஜஸ்ட்டு செட்டிங்ஸ் அப்படிங்கிறது போய்க்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் அப்படிங்கிறது லாஸ்ட் ஆப்ஷன், அதை சூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சிஸ்டமில் வந்து உள்ளே வந்துட்டிங்கன்னா ரெண்டாவது ஆப்ஷன் லாங்குவேஜ் அண்ட் கீபோர்டு அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா விர்ச்சுவல் கீபோர்டு ஜிபோர்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரெண்டாவது ஆப்ஷன் தான், அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் மல்டிலிங்குவல் கீபோர்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, ஜிபோர்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே சொல்லியிருக்காங்க. ஸோ தீம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கிளைட் டைப்பிங். ஸோ முடிஞ்சால் நான் நெக்ஸ்ட்டு இதுக்குனே ஒரு வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த வீடியோவில் உங்களுக்கு மற்ற ஆப்ஷன்ஸ் பற்றி எதுவும் அட்வான்டேஜஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லிடுறேன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறது தீம்ஸ் தான். ஸோ வந்து பார்த்திங்கன்னா 3வது ஆப்ஷனில் தீம் இருக்குது. ஸோ அதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தீம்ஸ் வந்து இருக்குது. இவங்களே தீம்ஸ் வந்து இன்பில்ட்டாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ஏதாவது தீம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா டக்குனு டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இமேஜ் டவுன்லோட் ஆகிரும். உங்களுக்கு அந்த ப்ரிவியூவும் காட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது மூலமாக நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் கீபோர்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அந்த கீஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒரு பார்டர் அப்ளை ஆயிரும். ஸோ இதை எடுத்து விட்டிங்கன்னா அந்த பார்டர் தான் போயிடும். ஸோ நீங்கள் அப்ளை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இது அப்ளை ஆயிரும். ஸோ ஜஸ்ட் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா கம்ப்ளீட்டாக அப்ளை ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வேறு நீங்கள் இன்பில்ட்டாக உங்களோட ஃபோனில் இருக்கிற ஒரு இமேஜ் தான் இதுக்கு தீமாக செட் பண்ணணும்னா ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோனில் இருக்கிற ஏதாவது ஒரு இமேஜஸ் வந்து டக்குன்னு டேப் பண்ணிவிட்டு ஸோ அதை நீங்கள் நெக்ஸ்ட் நான் வந்து விஜய் சார் ஃபோட்டோ வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரைட்னஸ் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ டன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றேன். ஸோ கீபோர்டர்ஸும் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ கீபோர்டர்ஸ் வேணாம், எனக்கு கொஞ்சம் இதாக இருக்குது. ஸோ கீபோர்டர்ஸ் அப்ளை எடுத்து விட்டுட்டு ஜஸ்ட் அப்ளை கொடுத்துட்றேன். ஸோ கம்ப்ளீட்டாக அப்ளை ஆயிரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் கம்ப்ளீட்டாக க்ரோம் ப்ரௌசருக்கு போகிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஜஸ்ட் கிளிக் பண்ண உடனே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழே நம்ம ஜிபோர்டில் வந்து அவங்களோட இமேஜஸ் வந்து வந்துருச்சு. ஸோ கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த இமேஜஸ், அதாவது உங்களோட ஆண்ட்ராய்ட் கீபோர்டில் வந்து இமேஜஸ் வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது உண்மையிலே ஒரு ஆப்சம் லுக்காக தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி வைங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் கூடவே பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.